அல்லேலூயா. எதுக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? எதுக்கு சோர்வா இருக்கிறீங்க? அல்லேலூயா. காரியங்களை நடக்க விட்டீங்களா அப்படின்னு சொன்னீங்களா? அல்லேலூயா. நடப்பது எல்லாத்துக்கும் நல்லது. அவை வருஷத்துக்கு ஒரு ஆகிய நம்முடைய தெருவு எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துக் கொள்வது நல்லது. அல்லேலூயா. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாட்டு, நம்ம சேர்ந்த பாட்டு, சண்டே ஸ்கூல் பாட்டு. அல்லேலூயா. குட்டி நாளையா கழுதை, எத்தனை பேர் கழுதை குட்டி நாளையா இருக்கு பாருங்க. அல்லேலூயா. நம்மள இயேசுவாக்கி நம்மதான் இருக்கணுமா? கழுதையா இருக்கணும். அல்லேலூயா. அவர் ஏறி அமரும் போது நமக்கு மரியாதை. அல்லேலூயா. விலை சேர்த்து கழுதை பாடுமா? குட்டி நாளையா கழுதை குட்டி நாளையா, இயேசு ராஜன் ஏறி செல்லும் குட்டி நாளையா, குட்டி நாளையா கழுதை குட்டி நாளையா, இயேசு ராஜன் ஏறி செல்லும் குட்டி நாளையா, இயேசு ராஜன் செல்கை ஓசன்னா ஓசன்னா, இயேசு ராஜன் செல்கை ஓசன்னா ஓசன்னா, எங்களோடு கேட்கிறதே துள்ளி துள்ளி ஓடி வருவேனா, எங்களோடு கேட்கிறதே துள்ளி துள்ளி ஓடி வருவேனா, துள்ளி நாளையா துள்ளி நாளையா, இயேசு ராஜனே செல்லும் துள்ளி நாளையா, துள்ளி நாளையா துள்ளி நாளையா, இயேசு ராஜனே செல்லும் துள்ளி நாளையா, இயேசு ராஜன் செல்கை ஓசனா ஓசனா, இயேசு ராஜன் செல்கை ஓசனா ஓசனா, எங்களோடு கேட்கிறதே துள்ளி துள்ளி ஓடி வருவேனா, எங்களோடு கேட்கிறதே துள்ளி துள்ளி ஓடி வருவேனா. அல்லேலூயா. ரொம்ப அழகான பாட்டு இல்லை? சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க அந்த நாட்களில் உற்சாகமாய் பாடின பாடல். அல்லேலூயா. ஆனால் எனக்கு தெரியுமான்னு தெரியல இல்லையா? நிறைய பேர் மறந்து போயிட்டோம். அந்த பாட்டா மறக்க கூடாது. இது ரெண்டு சிறு கண்கள் தேவனை பார்க்க, இயேசு நல்லவர், உனக்கு நல்லவர், எனக்கு நல்லவர், நமக்கு நல்லவர். அல்லேலூயா. எவ்வளவு அழகாக அந்த காலத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க பாருங்க. இல்லை எனக்கு மாத்திரம் இல்லை, உனக்கு மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் இயேசு நல்லவர். ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த விழுத்தோலை பவனி ஞாயிறு காலநிலை ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இதனாலே வேதம் சொல்லுகிறதானே நிலைகளை குறித்து நாம் தியானிப்போம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் பவனியாக கடந்து போனார். அல்லேலூயா. பெத்தானியாவில் ஆரம்பிக்கப்பட்டதானே இந்த பவனி ஏறக்குறைய 3 மைல் தூரமாக ஒருவேளை பார்க்கப்படும் போது அவர் இயேசு நகரத்துடைய வீதியிலே அவர் மகிழ்ச்சியாய் கடந்து வந்து இந்த பவனியை கண்ணீரோடு பிடித்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற நகரத்தை பார்த்து இயேசு என்ன பண்ணினாரா? கண்ணீர் விட்டார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டதான இந்த வேத பகுதியை பார்க்கும்போது இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? வேதம் சொல்கிறது, உங்கள் எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அங்கே ஒரு மனுஷன் ஒரு காலம் ஏறிடாத கழுதை குட்டியை கட்டியிருக்கு காண்பீர்கள். அல்லேலூயா. இயேசு ஒரு அடையாளத்தை சொல்லி அனுப்புகிறதான காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த நாட்களை பார்க்கும்போது இயேசு என்ன சொல்லுகிறார்? ஒருவனும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை குட்டி பார்ப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ அதை போகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட விசேஷமானவர்கள் சொல்லி பார்க்கும்போது முதலாவதாக இயேசு பரிசுத்தமுள்ளவர். அல்லேலூயா. அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம், ஒருவனும் ஒரு காலம் ஏறாத கழுதை குட்டி. அல்லேலூயா. அப்போ பார்க்கும்போது இந்த கழுதையானது ஒரு விசேஷமானது. இதற்கு முன் அனுபவம் கிடையாது. இதற்கு முன்னே இவைகள் பாரம் சுமந்தது கிடையாது. எந்த ஒரு மனுஷனும் அதை மேல் ஏறினது கிடையாது. இது ஒரு பழக்கப்பட்ட ஒரு கழுதை அல்ல, சாதாரண ஒரு கழுதை. அல்லேலூயா. வளர்ந்து கொண்டிருக்கிற கழுதை இன்னும் அது அதற்கான நிலைகளிலே பாரங்களை சுமப்பதற்கோ பொதிகளை சுமப்பதற்கோ மனுஷன் ஏறி அதில் பிரயாணப்படுவதற்கோ பழக்கப்படாத ஒரு கழுதை தான் இயேசு தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. என் அன்பான தேவச்சனமே, இந்த வேதத்தில் 4 காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம்.
வேதம் சொல்றது முதலாவதாக இயேசு பரிசுத்தமுள்ளவராய் போனார். அல்லேலூயா. இரண்டாவதாய் பார்க்கும்போது அவர் நீதி நிறைந்தவராய் கடந்து போனார். மூன்றாவது ரட்சிக்கிறவராய் கடந்து போனார். நான்காவது தாழ்மை உள்ளவராய் இயேசு போனார். அல்லேலூயா. இந்த பவுலினுடைய நாளிலே பார்க்கும்போது இயேசு முதலாவது எப்படி போனாரா? பரிசுத்தமுள்ளவராய் போனார். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை நீங்கள் பார்க்கும்போது அவர் பரிசுத்தமாய் பிறந்தார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கப்படும் போது அங்கே நாம் வாசிக்கிறோம், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்ப இயேசு எப்படியே பிறந்திருக்கிறார்? வேதம் சொல்லுகிறதான வார்த்தை பார்க்கிறோம். இயேசு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பதாக சொல்லுகிறார், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். அல்லேலூயா. அப்போ கன்னிகை தானா என்னவா மாற முடியாது, கர்ப்பம் தரிக்க முடியாது. இது உலகத்தினுடைய வழக்கமாக இருக்கிறது. லூக்காயின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது தேவதூதர் மரியாதையில் பிரவேசித்து கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி என்று சொல்லுகிற போது அவர் சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம், நான் புருஷனை அறியாதிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு கன்னிகை வாழ்க்கை பிராயத்தில் இருக்கிறாங்க. அவங்க எங்கேயும் ஒருவனே இயேசுவிற்குரிய திருமணம் வாழ்க்கைக்குரியதான அடையாளமா இருக்கிறதான நிச்சயிக்கப்பட்டிருக்கிற நடிகளை பார்க்கிறோம். இருவரும் கூடி வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் புருஷனை அறியலை, இல்லற வாழ்க்கைக்குள்ள நான் கடந்து போகவில்லை, நான் எப்படி இப்படிப்பட்ட வாழ்வை கேட்க முடியும் என்று சொல்லி மரியாள் பயப்படுகிற போது பரிசுத்த ஆவி உன்னதத்திலே கடந்து வரும். அல்லேலூயா. அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார் என்று வாசிக்கிறார். அப்ப இயேசுவுடைய பிறப்பு எதை காண்பிக்கிறது? பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. யோசேப்பு மரியாள் திருமணம் முடித்து 5 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து ஒருவேளை இயேசு பிறந்திருப்பார் என்று சொன்னால் அவர் பூரண மனுஷனா இருந்திருப்பார், அவர் தெய்வீகமாய் மாறி இருக்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஒரு திருமண வாழ்க்கைக்குரிய பின்பதாய் பார்க்கும்போது பிள்ளைகள் பெறுவது உலகத்துடைய வழக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இயேசு அவர் பார்க்கும்போது கூடி வந்த பின்பு அவர் மனுஷனுடைய வித்தினாலே பிறந்தவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது அவர் கன்னிகையாய் இருக்கும் போதே இயேசு உலகத்தில் பிறந்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவன் சொன்னாங்க, வேதம் சொல்லுவது இயேசு யாக்கோபு பிறந்த பிறகு, யோசேப்பு பிறந்த பிறகு, யூதா பிறந்த பிறகு இயேசு 4வது நபராய் பிறந்திருப்பார் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அவருடைய காரியங்கள் ஜெயமாய் இருந்திருக்காது, தோல்வியாய் முடிந்திருக்கும். அல்லேலூயா. அப்ப இயேசு எப்படி பிறக்கிறாரா? அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறவர், அவர் தேவனுடைய குமாரர், அவர் தேவனுடைய குமாரனாய் உலகத்திலே பிறக்கும்படியாக கன்னிகையை தேவன் தெரிந்து கொண்டார். ஒருவனும் பிறக்காது இருக்கிற கன்னிகையை தமக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே பார்க்கப்படும் பொழுது ஒருவனும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை குட்டி. அல்லேலூயா. முன்னனுபவம் இல்லாத இருக்கிற, மற்ற வாரங்களை சுமக்காமல் இருக்கிற, உலகத்தினால் கரைப்படாமல் இருக்கிற, தன்னை சுமக்கிறது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமா? பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் பரிசுத்தமான தேவன், பரிசுத்த தேவனுடைய குமாரனா இருக்கிற கர்த்தர் எப்படியே போகிறாரா? அந்த பவனியானது முதலாவது பரிசுத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ராஜாக்கள் போகிற பவனிகளை ஒருவரை பார்க்கப்படும் போது அது ஒரு பரிசுத்தம் இருக்கா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்க ஆடல் பாடலும் கழிப்பும் உண்டாயிருக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ளவர்கள் குரு துணைகளை பிடித்துக் கொண்டு கடந்து போனார்கள். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது உலகத்துடைய கவர்ச்சி இல்லாத ஒரு காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு போகிற அரசனுடைய நிலைகளை குறித்து பாருங்கள். இன்னைக்கு வாக்கு சேகரிக்கிறவர்கள் அந்த வாக்கு வங்கியை பயன்படுத்துவதற்காக அந்த வேட்பாளருக்கு முன்னாடி எத்தனை விதமான பேண்ட் வாத்தியம், எத்தனை விதமான பெண்களை ஆட வைத்து, நடனம் ஆட வைத்து, நடிகைகளை வைத்து பேச வைத்து கவர்ச்சியாக வாக்குகளை வாங்குகிறார்கள். இயேசு அப்படிப்பட்ட காரியத்தை தன் பவனில் செய்யவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் பிறப்பில் எப்படி பரிசுத்தமாக இருந்தாரோ அவர் பவனிலும் தன் பரிசுத்தத்தை காண்பிப்பதற்கு அவர் தவறி போகவே இல்லை. அல்லேலூயா. மூன்றாவது அவர் பரிசுத்தமானவர் என்பதற்கு அடையாளம் என்ன? வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் 52ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 23 போய் கேட்டு இறக்கி சுற்றி கண்மணி வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத கல்லறையிலே இயேசுவை வைத்தார்கள். அல்லேலூயா. இயேசுவின் பிறப்பு பரிசுத்தம், இயேசுவின் பவனி பரிசுத்தம், இயேசுவின் மரணம் பரிசுத்தம். அல்லேலூயா. என் அன்பான தேவ ஜனமே, ஒருவனும் ஒரு காலம் வைக்கப்பட்டிராத
கல்லறை. அல்லேலூயா. அப்படியானால் அந்த கல்லறை இயேசுவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற கல்லறை, தேவகுமாரனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற கல்லறை. வேதம் சொல்கிறது இயேசு அறியப்பட்ட இடத்திலேயே அந்த கல்லறை போட்டு அருகில் இருந்தது. அது அறிவாத்தியான் இருக்கிற யோசேப்புக்கு சொந்தமானது. தன் குடும்பத்துக்காக வெட்டி வைத்திருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் யாருக்காகவோ பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப பவனி போகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, நீங்கள் மாணவனுக்கு பவனி மேல் போனவே நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நீங்கள் நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட மீட்கப்பட்டிருக்கிற பரிசுத்த சாதி. அல்லேலூயா. நம்ம உலகத்துக்குரிய சாதிக்குரியவர்கள் அல்ல, உலகத்துக்குரிய சமூகத்துக்குரியவர்கள் அல்ல. நீங்களும் எனக்கும் உங்களுக்கு ஒரு சாதி இருக்கிறது. அது இயேசுவின் ரத்தத்தினால் துவைக்கப்பட்டு வெளுக்கப்பட்டிருக்கிறதானே பரிசுத்தமான ஜனங்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, அதான் வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த குருத்தோலை பவனியாய் போகிற இயேசு முதலாவது இப்படிப்பட்டவராய் இருக்கிறார். ஓசனாய் பாடினார்கள், ஆர்ப்பரித்தார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் விசேஷித்தமானது என்ன? ஒரு மனம் ஒரு காலம் ஏறினாத கழுதை குட்டி மேலே இயேசு போனார். அல்லேலூயா. உலகத்தின் பாவத்தெல்லாம் ஒரு நாள் செஞ்சுட்டு என் மேல இயேசு போனோம் அப்படின்றது அல்ல. அல்லேலூயா. பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு இயேசு எதுக்கு நான் சுமந்து கொண்டு வாழ்க்கை அல்ல. வேதம் சொல்கிறது அவர் பிறப்பு முதல் மரணம் வரைக்கும் எதை காண்பிக்கிறார்? பரிசுத்தத்தை காண்பிக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. இந்த காலங்களில் தேவச்சனவே தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஜனம், ஆண்டவருக்காக மீட்கப்பட்டிருக்கிற ஜனம், எப்பேற்பட்ட ஜனமாய் வாழ வேண்டுமா? பரிசுத்தமுள்ள ஜனங்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட ஜனங்களாய் மாற வேண்டும்? பாரம்பரியமாய் ஒருத்தரை பிடித்துக் கொண்டு போகிற ஜனங்கள் இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜனங்கள் அவருக்காக அவர் ரத்தத்தினாலே துவைக்கப்பட்டு மீட்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிற, மனம் திரும்பியிருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஆண்டவரின் கிருபைக்குள்ளே நாளுக்கு நாள் வளர்கிற, கனிப்பட்டிருக்கிற பரிசுத்த ஜனத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த நாம ஒருத்தோடு பிடிச்சிட்டு போயிட்டு வந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இயேசு இல்லாத பவனி இப்படி இருக்கும். ஒரு கழுதை மட்டும் போனா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அந்த கழுதை எப்போ மரியாதை? இயேசு ஏறினோடதான் அந்த கழுதைக்கு ஒரு மரியாதை. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு இல்லைன்னா நீங்களும் நானும் நிச்சயம். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு எப்போ நமக்குள்ள இருக்கிறார், இயேசு எப்போ நம்ம கூட பேசுறார், இயேசு எப்போ நம்ம கூட தங்கி இருக்கிறார், இயேசு நம்ம குடும்பத்தில் ஆளுகள் செய்கிறாரோ அன்னைக்கு தான் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு எப்படியாய் போனார் என்று சொல்லி மற்ற ஆக்கியர்கள் சொன்னார்களே, பழைய புத்தகத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிக்கலாம். சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம். நம்ம யாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். அந்த வசனம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? 9:9 நான் வாசித்தோம் என்று சொன்னால், சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உலகத்தில் வருகிறார். இவர் 3 காரியங்கள் சொல்றார். ஒன்று நீதி உள்ளவர், இரண்டாவது ரட்சிக்கிறவர், மூன்றாவது தாழ்மை உள்ளவர். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம் இயேசு பரிசுத்தம் உள்ளவராய் பவனியில போனார். முதல் காரியம் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட இந்த 3 நிலைகளை குறித்து பார்க்கும்போது இங்கே ஆக்கியோன் சொல்லுகிறார், சகரியா எழுதி வைத்திருக்கிறார், சீயோன் குமாரத்தியே மிகவும் என்ன செய்ய வேண்டுமா? களி கூற வேண்டும். அல்லேலூயா. எருசலேம் குமாரத்தியே நீ கம்பீரித்து பாட வேண்டும். இது ஒரு வழக்கு சொல்லாய் காணப்படுகிறது. எல்லா இடத்திலும் நீங்கள் பார்க்கும்போது ஒரு வழக்கத்தின் சொல் என்ன? சீயோன் குமாரத்தி, எருசலேம் குமாரத்தி. அல்லேலூயா. அப்பா சபையில் ஆண்கள் இருக்க மாட்டாங்க, தேசத்துல ஆண்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரு வழக்கு சொல்லாக எல்லா காரியத்திலும் நீங்கள் பார்க்கும்போது இந்த சீயோன் குமாரத்தி என்றதானே பெயர்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே வாசிகள் சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு என்று வேதம் சொல்லுகிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம். சகரியா 2:10 பார்க்கும்போது அதே சீயோன் குமாரத்தையும் எருசலேம் குமாரத்தை பார்த்து கம்பீரித்து பாடுங்கள், நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம். இது ஒரு வழக்கு சொல். இந்த சீயோன் என்பது ஒரு மலையை குறிக்கிற காரியம். இந்த சீயோன் எங்கே இருக்கிறதா? எருசலேம் பட்டணத்தில் அருகில் இருக்கிற ஒரு மலைக்கு பேர் என்ன?
என்ன? சீயோன் மலை. அல்லேலூயா. இந்த எருசலேம் நகரத்துக்கு அருகில் இருக்கிறதானே ஒரு மலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்ன? சீயோன் மலை. அதெல்லாம் சேர்த்து சொல்கிற போது சீயோனை மாத்திரம் சொல்லாமல் சீயோனுக்குள் இருக்கிறதான அந்த பட்டணம் இருக்கிறதே, அந்த பட்டணத்தையும் சேர்த்து சீயோனையோ எருசலேமையோ சேர்த்து சொல்லப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. வெறும் எருசலேம் வார்த்தையை மாத்திரம் சொல்லப்படவில்லை. சீயோன் உயர்ந்திருக்கிற ஒரு இடம், சீயோன் மகிமை தங்கியிருக்கிற ஒரு இடம், சீயோனான தேவன் வாசம் பண்ணுவதற்கு அடையாளமாக இருக்கிற ஒரு இடம், சீயோனிலே பெரிய ஒரு கோட்டையை தாழ்ந்து கட்டி வைக்கிறதா என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த மகிமை நிறைந்திருக்கிறதானே அந்த இடத்துக்குள்ளாக இந்த எருசலேம் பட்டணமானது தேவனை தொழுது கொள்வதற்கும் தேவனுக்கு பலி செலுத்துவதற்குமாய் உண்டாக்கப்பட்ட பட்டணமாய் இருக்கிறபடினாலே இரண்டையும் சேர்த்து சொல்கிறார்கள். சீயோன் குமாரத்தையே கலைப்பொரு, எருசலேம் குமாரத்தையே ஜென்மத்துக்கு தான் என்று சொல்லிட்டு உலகத்தில் வருகிற ராஜா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? அவர் முதலாவது நீதி செய்கிறவர். அல்லேலூயா. இயேசு பரிசுத்தம் உள்ளவர். இரண்டாவதாக அவருடைய ஆனந்தத்துவம், அவருடைய தோற்றத்தை குறித்து சகரியா இயேசு பிறந்த பின்பு, இயேசு வாழ்ந்த பின்பு, இயேசு ஊழியத்தை பார்த்து எழுதவில்லை. இயேசு பிறந்ததற்கு முன்னே, இயேசு வாழ்ந்ததற்கு முன்னே, இயேசு ஊழியத்தை துவங்குவதற்கு எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்பதாகவே அவர் எழுதி வைத்திருக்கிறார். உலகத்தில் வருகிற ராஜா நீதி உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவரா? நீதி செய்கிற தேவன். அவர் நீதி மாறாத கர்த்தர். இந்த உலகத்துடைய நீதிகள் மாறி போகிறது. இந்த உலகத்தில் இருக்கிறதானே ஒருவர் நீதி செய்கிறவர்கள் தங்கள் பரிதானத்திற்காக, தங்கள் காரியங்களுக்காக, தங்களுக்கு சாதகமாக, அதற்கு வேண்டியவர்களுக்காக நீதியை மாற்றிக் கொள்ளலாம். ஆனால் இயேசுவின் நீதியானது உண்மை உள்ள நீதியாக இருக்கிறது. அல்லேலூயா. அதற்கு வேண்டியவர்களுக்கு நீதி செய்கிறவர்கள், அதற்கு சாதகமாக நீதி செய்கிறவர்கள், அதற்கு பிரியமானவர்களுக்கு நீதி செய்கிறவர்கள். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அல்லேலூயா. சகல ஜனங்களையும் ஒரே நிலையிலே, ஒரே பார்வையிலே, ஒரே சீராக நேசிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஈஸ்வரன் வேண்டுவதற்காக ஒரு நீதி இல்லை, தமிழ் மகன் வேண்டுவதற்காக ஒரு நீதி அல்ல. ஆண்டவர் ஒரே நீதி தான். ரெண்டு பேரும் ஊழியக்காரனால விசுவாசியா இருந்தாலும் சமமான நீதி செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நீதி மாறுவதில்லை. அவருடைய கண்கள் நியாயத்தை வெளிப்படுத்தக்கூடிய கண்கள். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் நீதியை பிசகாமல் வெளிப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது சங்கீத புத்தகம் 45ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால் 45:7 வாசிக்கிறோம். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிற தேவன். அவர் எப்படியே நீதி செய்கிறாரா? வேதம் திட்டமாய் சொல்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை தேவன் வெறுக்கிறார். அல்லேலூயா. அக்கிரமக்காரர்களையும் அநியாயக்காரர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் பாவத்தை வாழ்கிறவர்கள் துஷ்டமாயிருக்கிற மக்களையும் தேவன் வெறுக்கிறார். அவர்களுக்கு நீதி செய்கிற போது சரியாய் நீதியை செய்வதற்கு நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ ரவுடிகள் உலகத்தில் வெட்டுகிறார்கள், குத்துகிறார்கள். ஆனால் நீதி மாறுகிறது. சாட்சி சொல்ல யார் என்பதற்காக எத்தனையோ துஷ்டர்கள், அக்கிரமக்காரர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். ஆனால் இயேசுடைய நியாயத்தீர்ப்பு நாட்களிலே சரியான நீதியை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. அதான் சொன்னா இல்லையா? அன்னைக்கு சொன்னாங்க, அரசன் அன்றை கொள்ளுவான், தெய்வம் என்ன செய்யுமா? நிறுத்தை கொள்ளும். தேவன் நியாயத்தை பார்க்கிற தேவன். அப்ப ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், சங்கீதக்காரன் திட்டமாய் சொல்லுகிறார், நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவராய் இருக்கிறேன். 59ஆம் அதிகாரத்தை பார்க்கும் போது வாசிக்கலாம். 16ஆம் வசனத்திலிருந்து நம்ம 17ஆம் வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால் 59 அவர் நீதியை மார்க்கவஸ்திரமாய் அணிந்து தரித்து நீதி சரிக்கட்டுகிறதுனாலும் உடுத்தி போர்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீதி சரி கட்டுகிற தேவனுடைய வல்லமை எப்பேற்பட்டது என்பதை ஏசாயா திட்டமாக எழுதி வைத்ததை பார்க்கிறோம். அவர் ரட்சிப்பென்கிற சீராவை உடுத்திக் கொண்டு நீதி சரியான நேரத்திலே அவர் செய்து முடிப்பதற்கு நல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நேசித்த ஜனங்கள், ஆண்டவரை அன்பு கொண்ட ஜனங்கள் தான். ஆனால் ஜனங்கள் எப்படிலாம் கீழ்ப்படியோ அப்பதான் தேவன் நீதி செய்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. கீழ்ப்படியில மனம் திரும்பல, அதை தூரம் போயிட்டாங்க. அப்பதான் வாழ்க்கை என்னாவது சிறையிருப்புக்குள்ளே அவர்கள் கடந்து போனார்கள். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து வைக்கிறார்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அங்கே பார்க்கப்படும் போது கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். மோசேயுடைய சட்டங்களை சொல்லி அவர்களே பேசுகிறார். ஆண்டவரே, இந்த ஸ்திரியானவள் விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டிருக்கிறார்.
இவரை மன்னித்து விடலாமா, அல்லது மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவரை கல்லெறிந்து கொல்ல வேண்டுமா என்று சொல்லி கேட்கிற போது ஆண்டவர் நீதி செய்கிறார். அவங்க யோசிக்கிறாங்க, ஆண்டவர் ஒருவேளை மன்னிச்சுனா அப்படின்னு சொன்னா அவர் மோசே நியாயப்பிரமாணத்தை மீறிவிட்டதாக அர்த்தமா இருக்கும். தண்டிக்கலாம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பு இல்லை, இரக்கம் இல்லை என்பதுடைய அர்த்தமா இருக்கிறது. எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? சரியான ஒரு நீதியை சொல்லுகிறார். இவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர்களா, இவர் பாவத்தில் இருக்கிறவர்களா, பாவத்திலே கையும் களவுமாய் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா, இவருடைய வாழ்க்கையிலே அசுத்தமான காரியங்கள் செய்திருக்கிறவர்களா, மோசே நியாயப்பிரமாணத்தின்படி இவர் கல்லெறிந்து கொல்லக்கூடிய நியாயமான காரியம் தான். ஆனால் உங்களில் யார் இந்த பாவத்தை செய்தார் இருக்கிறாரோ, யாருக்குள் அக்கிரமம் இல்லாமல் இருக்கிறதோ, யாருக்குள் அநியாயம் இல்லாமல் இருக்கிறதோ, யாருக்குள்ள விசுதனம் இல்லாமல் இருக்கிறதோ, யாருக்குள் அசுத்தம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் முதலாவது கல்லெறிகிறவர். அல்லேலூயா. ஒரே நேரத்தில் ரெண்டு நியாயத்தில் அவருடைய பாவத்தை சுட்டி காட்டினால் பாவம் செய்தவருக்கு மன்னிப்பை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் தண்டிக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் இரக்கம் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நீதிக்கும் புதிய ஏற்பாட்டின் நீதிக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பல்லுக்கு பல்லாகவும் கண்ணுக்கு கண்ணாகவும் நீதி செய்கிறவராக இருந்தார். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தன் அன்பினாலே நீதி செய்து பாவம் செய்த ஜனங்களின் கூட மன்னித்து தம்மை ஜனங்களாய் சேர்த்துக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரக்கமான தேவன் சொன்னாரே, இயேசு பாவத்தை தான் வெறுக்கிறார் தவிர பாவிகளை ஒருபோதும் வெறுக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. பாவிகளை வெறுக்கிறவராக இருந்திருப்பார் என்று சொன்னால் இன்னைக்கு இந்த தேவனுடைய ஆலயம் நிரம்பி இருக்காது. நீங்களும் நானும் தேவனுடைய ஜனமாய் மாற்றப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் நீதி செய்கிற தெய்வம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இரக்கம் உள்ளவராய், மனதுருக்கம் உள்ளவராக, நியாயம் செய்யும்படியாக, நீதி மாறாமல் செய்யும்படியாக ஒருவேளை தெய்வம் என்ன செய்கிறாரா? மன்னிப்பை கொடுத்து, பாவத்தை மன்னித்து, அக்கிரமத்தை மன்னித்து, அவருடைய நீதி நிலைநாட்டி, அவருடைய பாவத்தை சுட்டி காட்டி, அவருடைய மனம் திரும்ப வைத்து தம்முடைய மந்தைக்குள்ளே சேர்த்துக் கொள்வதற்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், ஒரு பரிசுத்தமுள்ளவராய் கடந்து போனார். சகரியா சொல்கிறவர் சொல்லுகிறார், நீங்கள் நிர்ணயித்து பாருங்கள், நீங்கள் களி கூறுங்கள், உனக்கு ஒரு ஆட்சி வந்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? நீதி உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்கும்போது இரண்டாவது சொல்கிற வசனம் என்ன? வேதம் சொல்கிறது, மூன்றாவதாக ரட்சிக்கிற தேவன். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்திலே வந்ததுக்குரியதான காரியம் என்ன? ரட்சிக்கும்படியாய் வந்தவர். அல்லேலூயா. சகரியா திட்டமாய் ஒன்று நீதி செய்யும்படியாக வந்திருக்கிற ஆண்டவர். இரண்டாவதாக சொல்லுகிறார், அவர் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக வந்திருக்கிற தெய்வம். அல்லேலூயா. எனக்கு ரட்சிப்பு யாருடையதா? கர்த்தருடையதா இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பை பார்க்கிறோம், ஆத்ம ரட்சிப்பு வெளியிடப்பட்டதா இருக்கிறது. மோசே நாட்களிலே ஆண்டவர் மோசேயை ரட்சகனாய் தேவன் ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துடைய அடிமைக்குள்ளே இருக்கும்போது அந்த ஜனங்களை மீட்கும்படியாக மோசே அனுப்பினார். 40 வருஷங்கள் மோசே அந்த ஜனங்களோடு கூட உறவாடி அந்த ஜனங்களுக்கு நியாயம் செய்து அந்த ஜனங்களை எகிப்துடைய சிறையிலிருந்தோ, அக்கிரமத்திலிருந்தோ, அது இருக்கிறதான கசப்பிலிருந்தோ விடுதலையாக்கி நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு என்ன? சரீரத்துக்குரிய ரட்சிப்பு. மோசேயினால் ஆத்துமாவுக்கு மீட்பையோ, பாவத்தை மன்னிக்கும்படியாகவோ, அல்லது அக்கிரமத்தை மன்னித்து ஆத்துமாவுக்கும் ஆவிக்கும் ரட்சிப்பை மோசே கொடுக்க முடியாது. யோசுவா எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலோ உலக பிரகாரமான சத்துருக்களை முறியடித்து உலக பிரகாரமான ரட்சிப்பை யோசுவா ஏற்படுத்தி கொடுத்தார். நீங்கள் வேதத்தில் பாருங்கள், ஒவ்வொரு நாட்களும் எழும்போது எல்லா சத்துருக்கள் எழுப்பினாலும் கூட ஒவ்வொரு காலத்திலும் தாவீது ரட்சகனாய் இருந்திருக்கிறார். கோலியை பார்க்கும்போது சவுல் ரட்சகனாய் இருந்திருக்கிறார். இப்படி அநேக ஜனங்கள், அநேக ராஜாக்கள் தம்முடைய ஜனங்களை மாம்சத்திலே ரட்சித்தார்கள். இயேசு மாம்சத்தை ரட்சிக்கும்படி வந்தவர் அல்ல, அவர் ஆத்துமாவுக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் கொடுக்கும்படியாக வந்தவர். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாம்சம் அழிந்து போக போகிற மாம்சம், இந்த மாம்சத்துக்குள் வாழ்கிற ஆத்துமா விளையேற பெற்றது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் நமக்குள்ள ஆத்துமா இருக்குது என்று சொல்லி? அல்லேலூயா. கடைசி நாட்கள் எங்க போக போகிறதா? நித்தியத்தை சுதந்திரிக்க போகிறது மாம்சம் அல்ல. வேதம் சொல்கிறது, ஆவி தன்னை தந்த தேவனத்திலும் மாம்சமான மண்ணிலும் நேசிக்கப்பட போகிறது. ஒன்றுமில்லாமல் போக போகிற காலங்கள் வர போகிறது. இந்த ஆத்துமாவுக்கும் இந்த ஆவிக்கும் தான் என்ன வேண்டுமா? ரட்சிப்பு வேண்டும். ஆத்துமாவிலே மனம் திரும்ப வேண்டும். ஆத்துமா நாளுக்கு நாள் ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தமாக்க வேண்டும். ஆத்துமாவுக்குள்ளே தேவனுடைய வல்லமை நாம் நேச வேண்டுமா? நாம் தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆத்மா ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே கனி கொடுக்கிறதான வாழ்க்கையாய் மாறணும்.
ஆத்மாவில் பலன் இல்லாமல் இருந்துட்டு, ஆத்மாவில் பரிசுத்தம் இல்லாமல் இருந்துட்டு இல்லையா, அப்ப இந்த மாம்சத்தின் வழியே இருக்கிற ஆத்மா, அப்ப இந்த மாம்சம் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பாவ அறிக்கை செய்து ஆண்டு சமூகத்தில் முப்பதாக்கப்படுகிற போது உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பெறப்படுவான். அல்லேலூயா. அப்புறம் சொல்லுகிறாரு, இங்க வருகிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? ரட்சகராக இருக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 1:21. அவன் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களே பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், பிதாவுடைய சித்தம் என்ன, பிதாவுடைய திட்டம் என்று சொன்னால், பாவத்தில் வாழ்கிற ஜனங்கள், அக்கிரமத்தில் வாழ்கிற ஜனங்கள், சாபத்துக்குள் இருக்கிற ஜனங்கள், பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை ஆத்துமா ரட்சிக்கும்படியாக, மனம் திருவலை உண்டாக்கும்படியாக, பரலோக ராஜ்யத்துக்குரிய நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ரட்சிப்பை கொடுக்க வந்தவர் இயேசு. அல்லேலூயா. அவர் மோசேயை போல இஸ்ரவேலரை முன்னோக்கி நடத்தி கொண்டது போல முன்னோக்கி நடந்து உலகத்துக்கு யுத்தங்களை செய்து வெறும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக வந்தவர் அல்ல, உனக்கு கார் கொடுப்பதற்காக வந்தவர் அல்ல, உனக்கு பைக்கு கொடுப்பதற்காக வந்தவர் மாத்திரமல்ல, உனக்கு நல்ல வீட்டை கட்டி கொடுக்க வந்தவர் மாத்திரமல்ல, நீ கேட்கிற எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக வந்தவர் மாத்திரமல்ல, இயேசு இந்த உலகத்தில் வந்த முக்கிய நோக்கம் என்று சொன்னால் உனக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் வந்தவர். அல்லேலூயா. பாவத்திலிருந்து ரட்சிப்பை கொடுக்கும்படியா, சாபத்திலிருந்து ரட்சிப்பை கொடுக்கும்படியா, அக்கிரம கட்டுக்குள்ளே இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கும்படியாக தான் இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாக மீட்பராக இயேசு அனுப்பப்பட்டார். வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் ஊழியத்தின் நாட்களிலே அவர் அநேக ஜனங்களை ரட்சித்துக் கொண்டே போனார். அல்லேலூயா. சமாரியா ஸ்திரீ அவ்வளவு நேரம் பேசினார். கடைசியில் அவர் பெற்றுக்கொண்ட காரியம் என்ன? அவர் தண்ணீரை பெற்றுக்கொள்ளவில்லை, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அவர் சொன்னார், எனக்கு எல்லாவற்றையும் ஒரு சொன்னார், அவர் மேசியாவா என்று வந்து பாருங்கள். ரட்சிப்பு தான் அவசியமாக இருக்கிறது. உலகத்தில் இன்றைக்கு நாம் கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? இயேசு அவருடைய ரத்தத்தினாலே ரட்சிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மோசே ஒரு மனிதனுக்காக ரத்தம் சிந்தவில்லை, யோசுவா ஒரு மனிதனுக்காக ரத்தம் சிந்தவில்லை, மற்ற ரத்தங்களை சிந்தி தங்கள் ஜனங்களை மீட்டார்கள். ஆனால் இயேசு எதற்காக வந்தாரா? தம்முடைய ரத்தத்தை இந்த பூமியில் சிந்தி தம்முடைய ஜனங்களை பரிசுத்த ஜனங்களாக, நீதியுள்ள ஜனங்களாக, தேவனுக்கு பயந்த ஜனங்களாக, கர்த்தருக்காக கனி கொடுக்கிற ஜனங்களாய் மாற்றும்படியாக தம்முடைய ரத்தத்தை உலகத்தில் சிந்தபடியாக இயேசு வந்தார். அல்லேலூயா. வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் 9ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 5:8-9. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மை வைத்த தமது அன்பை விளங்கப்படும்படி இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கு. இயேசு இந்த உலகத்திலே வருவதற்கு முன்னே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்ன? பாவிகள். அல்லேலூயா. பாவத்திலே வாழ்கிற ஜனங்கள், உலகத்தினுடைய அசுத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள். வேதம் சொல்கிறது, அவனவன் தன் வழியை கெடுத்து போட்டு மனம் போன போக்கிலே வாழ்ந்த காலங்கள் உண்டு. நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நினைத்து பாருங்கள். சில மனிதர்கள் சாட்சி சொல்வார்கள், என்ன போல பாவி உலகத்துல ஒருவனே இல்லை சொல்றாங்க இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? உலகத்துக்கு அத்தனை கேடான காரியத்தை தன் வாழ்க்கையை செய்து முடித்த ஒரு மனுஷன். அதனால அவன் சொல்லுகிறான், என்னை போல பாவி இல்லை. ஆனால் பாவிகளா இருக்கையில்தான் இயேசு நமக்காக இந்த உலகத்தில் கடந்து வந்து மீட்பை கொடுக்கும்படியாக தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை பாவத்திலிருந்து, பிசாசுடைய அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு வெண்ணுடை தரித்து கொள்கிறோமே, எனக்கு வெண்வஸ்திரம் தரித்து நான் பரிசுத்தம் சொல்றேனே, எதை நிமித்தமாய்? இயேசு பாவியா இருந்த எனக்காக சிந்தின ரத்தத்தினாலே. அல்லேலூயா. அந்த ரத்தம் இல்லை என்றால் என் வாழ்க்கை நான் இந்த வெண்ணுடைய தரித்து
தரித்துக் கொள்ள முடியாது. வேதம் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிற வெண்வஸ்திரம் தரித்துக் கொள்வதற்கும் நீங்களும் நானும் தரித்துக் கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதி தரித்துக் கொள்வதற்கும் நீங்களும் நானும் தரித்துக் கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவன் உலகத்திலே தன்னை மேன்மையை காண்பிக்க, அரசியலுக்குரிய அதிகாரத்தை காண்பிக்கும்படியா தன்னை வெள்ளுடையோடு அலங்கரித்துக் கொள்கிறார். இன்னும் அநேக பெரிய மனிதர்கள் தன்னை வெள்ளுடையை போட்டுக்கொண்ட தன்னை தூய்மையாளர்கள் என்று மாம்சத்தை காண்பிக்கும்படியாக அணிந்து கொள்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் எப்படி அணிந்து கொள்கிறோம்? இயேசுவின் ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு நான் வெண்மையாக்கப்பட்ட என்பதற்கு அடையாளமாக தான் எனக்கு வெண்வஸ்திரம் தரித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. இயேசு எப்படி வந்தார்? அவர் பரிசுத்தமாய் வந்தார், நீதி செய்கிறவராய் வந்தார், மூன்றாவதாக அவர் ரட்சிக்கிறவராய் கழுதின் மேல் பவனியாய் போனார். அல்லேலூயா. நான்காவது சொல்லப்படுகிற வார்த்தையை பார்க்கும்போது இயேசு எப்படி வந்தார் என்று சொல்லி வரப்போகிறார் என்று சொல்லி சகரியா சொல்கிற போது அவர் தாழ்மை உள்ளவராக வந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் மிக மிகவும் விலையேறப்பட்ட ஒரு குணாதிசயம். அவர் ரட்சகர் தான், அவர் பரிசுத்தம் உள்ளவர் தான், அவர் நீதி செய்கிறவர் தான். ஆனால் அவருக்குள்ளே காணப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட ஒரு நல்ல பண்பு என்ன தெரியுமா? அவர் தாழ்மை உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. இயேசு எங்கேயோ தன்னை குறித்து பெருமையாய் பேசினார் என்று சொல்லி வேதத்தில் நீங்க என்ன செய்ய முடியாது? ஓரிடத்திலையும் வாசிக்க முடியாது. அல்லேலூயா. இயேசுடைய வாழ்க்கையை பிறப்பு முதற்கொண்டு மரணம் வரைக்கும் அவர் தம்மை முழுவதுமாக தாழ்த்தினார். அல்லேலூயா. இயேசு என்று சொன்னால் தாழ்மை என்பதாக இருக்கிறது. இயேசு என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையை எதை குறித்த மேன்மை பாராட்டினவர் அல்ல. இயேசு சொன்னால் பிதாவுக்கு முன்னதாக தன்னை முழுவதுமாக மனத்தாழ்மையை அர்ப்பணித்தவராக இயேசு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவச்சனமே, அவர் பிறக்கும் போது கூட அந்த தாழ்மையை பார்க்கிறோம். அவர் எங்க பிறந்தாரா? சத்திரத்தில் இடமில்லாமல் போனதினாலே மாட்டு தொழுவத்தில் கிடந்தது. அது தெரியாத சாஸ்திரிகள் எங்க போய் கேட்கிறாங்க? அரண்மனையில் அரண்மனையில் போய் கேட்கிறாங்க. ஏன்னா அவர் எங்க பிறந்திருக்கிறார்? யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறார். சிம்டம்ஸ் எப்படி இருக்கிறது? அவர் அரண்மனையில பிறந்திருப்பார். ஏன்னா நட்சத்திரமே தோன்றுகிறது இல்லை. ஆனா இதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் எங்க பிறந்திருக்கிறாரா? அவர் மாட்டு தொழுவத்துல பிறந்திருக்கிறார். முதல் இயேசு பார்க்க போனவங்க ஒரு பெரிய கோடீஸ்வரர் கிடையாது, ஆடுகள் பிரபுக்கள் கிடையாது, ராஜாக்கள் கிடையாது. வனாந்தரத்திலே ஆடுகள் வைத்தவர்கள் தான் இயேசு முதல் முறையாய் பார்க்கும்படியாய் போனார்கள். அல்லேலூயா. இயேசுக்கு ஒரு வஸ்திரம், அந்த வஸ்திரம் தான் இருந்திருக்கும். ஏதோ சொல்லுகிறது, அந்த ஒரே ட்ரெஸ் ஆண்டவர் மேச மாட்டிக்கொண்டு 33 வருஷ காலம் 3 வருஷம் முடித்து அவர் சுற்றி திருந்தார் என்று பார்க்கிறோம். தன் தகப்பன் விட்டு போனதான தச்சு தொழிலை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஒரு நல்ல மனுஷன், நல்ல வேலை செய்ய ஒரு டாக்ஸ் கலெக்டர் இயேசு பிறகுல ஒரு கார் இருக்கிற குடும்பத்துல தான் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. அவர் 3 வருஷ கால ஊழியத்துல எந்த ஒரு BMW காரையும் எந்த ஒரு ஆடி காரையும் இயேசு போல எந்த ஒரு விதமான குதிரைகளில் ஏறி போகவில்லை. எந்த ஒரு மாட்டு வண்டியில் இயேசு போல பல மைல் தூரம் இயேசு நடந்தே 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 ஊழியத்தை செய்தார். 2 காரியம் தான். ஒன்னு சோம் பண்ணுவாரு, 2வது நடப்பாரு. அல்லேலூயா. 3வது ஊழியத்தை நிறைவேற்றுவோம். ஞாயிற்றுக்கு வரணுமா? நைட்டு டிராவலிங், நைட்டு போனா காலையில் வந்து சேர முடியும். பித்தனையாவுக்கு போனோமா? அது குறிப்பிட்ட மைல் தூரமா? அவ்வளவு முன்னாடி நடந்து போறது, ஒரு வனாந்தர சோம் பண்றது, போய் அற்புதங்களை செய்கிறது. கலிலேயாவுக்கு போனோமா? அதிகபட்சமா அவர் போனது படகுல போனார். அநேக பிரயாணிகள் தான் படகுல போனார். அதை ஒருத்தரா போல தனியா ஸ்பெஷலா ஒரு சோமசத்துக்கு போட்டு இயேசு போல 12 பேரோடு கூட 13வது நபரா இயேசுவும் போனார். அல்லேலூயா. அவருடைய ஊழியம் எதை காண்பிக்கிறது? தாழ்மை காண்பிக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்க வேண்டிய பண்பு என்ன? தாழ்மை அடையாளமாக இயேசு வைத்திருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துவன் என்று சொல்வதிலே நமக்குள்ள ஒரு கர்வம் இருக்கிறது. கிறிஸ்துவன் என்று சொல்வதிலே ஒரு பெருமைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் கிறிஸ்து என்றைக்கோ பெருமைப்பட்டவர் அல்ல, அவர் கர்வம் கொண்டவர் அல்ல, அவர் தாழ்த்துகிறவராய் இருந்தார். அல்லேலூயா. என அன்பான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவர் பிறப்பு முதற்கொண்டு அவர் வாழ்ந்த 33 ஆண்டு காலங்களிலும் அவர் சிலுவையின் அடிவாரத்திலே அவர் மரித்த போதும் அவர் அடக்கம் செய்யப்படுகிற போதும் அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தாழ்மையோடு கூட நடந்து கொண்டார். தனக்காக பிரயாணம் பண்ணுவது கூட, ஒரு சொந்த கழுதையை வாங்குவது கூட காசு இல்லாம எதிர கிராமத்துக்கு போங்கயா, அங்க ஒரு கழுதை கட்டி இருக்கும், அதை கொஞ்சம் கேளுங்க, அவன் என்ன செய்வான்? ஆண்டவருக்கு வேணும்னு சொன்னா கொடுத்துருவான். அது கூட அவரால் வாங்க முடியல. அதுக்குள்ள இரவுல கொஞ்ச நேரம் ஒட்டுவாம ஸ்திரீவஸ்திரம் பயன்படுத்த போறேன், அதனால அந்த கழுதை கொஞ்சம் இரவல் வாங்கி கொண்டு வாங்க. தேவச்சனமே, இயேசுடைய ஊழியம் முழுவதுமா மகிமைப்படுறதுக்கு காரணம் என்ன? அற்புதம் நடந்ததுக்கு காரணம் என்ன? அநேக ஜனங்களை தம்முடைய பக்கமா இழுத்து வருவதற்கு காரணம் என்ன? 3 வருஷம் ஊழியம், 2000 வருஷம் கழிந்த கோடி கோடி ஜனங்கள் உலக
ரட்சிக்கப்பட்டது காரணம் என்ன? அவர் தாழ்மை உள்ளவராக ஊழியம் செய்தார். அல்லேலூயா. எனக்கு ஊழியத்துல தாழ்மை இல்லை, ஊழியக்காரனுக்குள்ள தாழ்மை இல்லை, ஜனங்களுக்குள்ள தாழ்மை இல்லை. இன்னைக்கு எல்லாரும் பெருமைக்குள்ளே கடந்து போயிட்டு புஷ்பம் என்பது பெருமை, கொடுத்துக் கொள்கிற வஸ்திரத்துல பெருமை, படிப்புல பெருமை, இன்னும் அநேக நிலைகளை ஊழியர்களை குறித்த பெருமை, என் ஊழிய பெரிய ஊழியம் என்கிற பெருமைகள் இன்னைக்கு பெருமைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எந்த ஊழியக்காரர் இன்னைக்கு நடந்து போய் கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்? எந்த ஊழியக்காரர் இன்னைக்கு கர்த்தருக்காக எழும்பி டான்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார்? எந்த ஊழியக்காரர் இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத தேவனுடைய ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கை இது கர்த்தருக்குரிய ஊழியத்துக்கு முழுமையாக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்? கொஞ்ச காலம் தான் அப்படிப்பட்ட சைக்கிள் போனாலும் பைக்கில் போய் காரில் போய் BMW ஆடி எனக்கு பெரிய வீடு மாளிகை வசதி கொடுத்த ஜனங்கள் தரித்திரர்களாக ஏழைகளாக இருக்கிறார்கள். கொடுத்து வாங்கின ஊழியக்காரர்கள் இன்றைக்கு பணக்காரனாக மாறி போயிட்டார். இதான் இன்றைய காலகட்டங்கள். ஆனால் இயேசு எங்கேயுமே காணிக்கையை கேட்டு வாங்கினது இல்லை. எங்கே வாங்கியிருக்கிறாரா? எனக்கு அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு எங்கேயாவது ஆர்டர் கொடுத்தாரா? சொல்லுங்களேன், கிடையாது. இயேசு தாழ்மை உள்ளவராக ஊழியம் செய்தார். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ஆகாரம் கிடையாது. 5 அப்பர்ட்டுமே 5000 பேருக்கு போஷிக்கிறார். அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படியே காசு கிடையாது. சிஷனை பார்த்து சொல்ல, நீங்கள் போய் கொஞ்சம் ஆகாரத்தை ரெடி பண்ண போனால் என்ன ஆண்டவரே, அதை வாங்கின எவ்வளோ ஆகும்? 300 பணம் நமக்கு தேவை. 300 பணத்துக்கு எங்கே போவோம்? முதல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க பேசுறது 300 பணத்துக்கு எங்கே போவோம்? ரெண்டாவது இந்த கிராமத்துக்குள்ள எங்கே போய் நம்ம ஆகாரத்தை கொள்ள முடியும்? 2 காரியத்தை பேசுகிறாங்க. ஆனால் ஒரு பையன் கிட்ட கடன் வாங்கி தான் 5000 பேர் போஷித்தார். அல்லேலூயா. தனக்கு ஒருவர சாப்பாட்டுக்காக ஆண்டவர் தன்னுடைய காசு எடுத்து வைத்துக் கொண்ட தெய்வன் அல்ல. அல்லேலூயா. தேவச்சனமே, எனக்கு ஊழியங்கள் மாறி போயிருக்கிறது. ஊழியத்தில் தாழ்மை இல்லாமல் போய்விட்டது. ஊழியத்தில் பார்க்கும்போது உண்மையான மனத்தாழ்மை கிடையாது, உண்மையான அன்பு கிடையாது. எனக்கு ஊழியர்கள் எல்லாம் வேஷங்களாய் மாறிக்கொண்டிருக்கிற காலத்தில் வந்திருக்கிறது. இயேசுவை அத்தனை ஜனங்கள் அன்னைக்கு பின்பற்றி போனதுக்கு காரணம் என்ன? அத்தனை ஜனங்கள், எத்தனையோ ஜனங்கள் அவர்களை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் நினைத்தனப்படும் கண்டுபிடிக்கபடியாமல் போனதுக்கு காரணம் என்ன? தன்னை முழுவதும் பிதாவுக்கு தாழ்ந்த தேவன் உலகத்தின் மரணம் வரையேந்தும் தன்னை தாழ்மை உள்ளவராகவே காண்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. வரி கட்ட அவருடைய காசு கிடையாது. வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே ராயனுக்குரியது ராயனுக்கு வரி கட்டலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ராயனுக்குரியது ராயனுக்கும், தேவனுக்குரியது தேவனுக்கு செலுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேர் சொன்னாருப்பா, நம்ம டாக்ஸ் கட்டலாம் தப்பாக போயிடும். அதில் போய் என்ன பண்ணு, முதல்ல ஒரு தூண்டில் போட்டு, பேருக்கு மீன் பிடிக்க தெரியுமே, ஒரு தூண்டில் போடு, அதில் ஒரு மீன் மாட்டோம், அதில் வெளியே காசு இருக்கும். அல்லேலூயா. உனக்கு மிளகம் சேர்ந்து என்ன பண்ணிடு, டாக்ஸ் கட்டு. எனக்கு இதே வச்சாங்க, ஊழியக்காரன் வானத்திலிருந்து உதித்தவன் அல்ல, ஊழியக்காரனை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். குடும்பத்தான் நான் இங்கே நிற்கிறது உங்களுக்கு இருக்கிற வித்தியாசம், குடும்பம் தான் வித்தியாசம். அல்லேலூயா. கர்த்தருக்கு கிருபை கொடுத்தா இங்கே நிற்கிறேன், அந்த கிருபை உங்களுக்கு வச்சிருக்கிறார், கேட்க முடியாது வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு காரியம் கேட்கிற உங்களை பார்க்கிறோம், போதிக்கிற எனக்கு அதிகாரத்தை உண்டு. அல்லேலூயா. இதை மறந்து போகிற வாழ்க்கை எப்படிலாம் நிற்கிறோமாலாம் நினைக்கிறோம். போதிக்க ரொம்ப ஈஸி, கேட்க ரொம்ப ஈஸி. ஆனால் போதிக்கிற வாழ்க்கையை கைக்கொள்ளாவிட்டால் அது எனக்கு பாவமாய் போய்விடும். அல்லேலூயா. எனக்கு வேதமெல்லாம் சொல்லுகிறது, போதிக்கிறது ரொம்ப எளிமையான காரியம். மனம் திரும்ப ரட்சிக்கப்பட பரிசுத்தமா இரு, தாழ்மையாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனா மனம் திரும்பாம ரட்சிக்கப்படாம பாவரிக்க செய்யாம நான் ஒருவேளை தாழ்மை இல்லாதவனாய் நான் பிரசங்கம் பண்ணினால் அது எனக்கு ஐயோவாய் மாறி போகும். அதான் ஆண்டு சொல்றேன். வெளியில போய் வாசிக்கிறோம், சகரியோட அழகு ஆண்டு சொல்லி குடிக்கிறார். எப்படி சொல்றா, தாழ்மை உள்ளவராய் இயேசு கடந்து போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது சிலர் வாசிக்க வேண்டாம். மத்திய 11:27 வருத்தப்பட்டு பாரசுமரி எல்லாரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பறத்தவை, நான் மனம் தாழ்மையில் சாந்தம் உள்ளவராக இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்தாக இயேசு சொல்லுகிறதான வார்த்தை பார்க்க மத்திய 8:20 பார்க்கும்போது அந்த வேதம் சொல்லுகிறது, நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு சற்று தலை சாய்ப்பதற்கு கூட இடமில்லாத ஒரு வாழ்க்கை. தாம் ஊழியத்தில் என்னைக்கும் தாம் சீஷனோடு தங்கிக் கொள்வதற்கு இயேசு ஒரு வீட்டு கூட வாங்கி வைக்கிறார். பிழைக்க தெரியாத ஆளு. அல்லேலூயா. இன்னைக்கு சொன்னா சொல்லுவாங்க, பிழைக்க தெரியாத ஆளு. அல்லேலூயா. ஒரு சபையில கணக்கு வழக்குகளை கேட்ட போது அவர்கள் கணக்கு வழக்கெல்லாம் கேட்கும் போது அங்க இருக்க எனக்கு மூத்த கூட சொன்னார், பிழைக்க தெரியாத பையன், எவ்வளோ காணிக்க வாங்கிட்டு அமைதியா போயிருக்கலாமே, கேள்வி கேட்கிறேன்னு சொன்னாங்க. நான் பிழைக்க தெரிந்தவர், அதனால நான் கேள்வி கேட்கிறேன்னு சொன்னேன். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுக்கு நான் மனுஷன் ஒத்து போனால் இயேசு ஒரு நாள் பரலோகத்தில் கணக்கு இருப்பார். அல்லேலூயா. எனக்கு நியாயத்துக்கு தான் முக்கியம், நீ கொடுக்குற பணம் எனக்கு முக்கியம் அல்ல. அல்லேலூயா.
இன்னைக்கு வேதம் தான் சொல்லுகிறது, கர்த்தர் தாழ்மை உள்ளவராய் போனார். இன்னைக்கு நமக்குள்ளே அந்த தாழ்மை இருக்கிறதா? எத்தனை வருஷமா கிறிஸ்துவனா இருக்கிறோம், இருக்கிற தாழ்மை தரித்துக் கொண்டு இருக்கிறோம். வெளியே தாழ்மை தரித்துக் கொள்வதல்ல, வஸ்திரத்தில் தாழ்மை காட்டுவதல்ல, உடல் நடிகளை போடாமல் தாழ்மை காட்டுவதல்ல, பேச்சில் தாழ்மை காட்டுவதல்ல, உள்ளத்தில் இருக்கிற மன தாழ்மையை தான் தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் தேவன். அவருக்கு தலை சேர்ப்பது கூட விடவிடாமல் போனாங்க. அவர் தந்தி கடைசி பந்தி ஆஸ்வதிக்கப்படியே போகிறபோது எங்க ஆயத்தப்படணும்னு கேட்கிறாங்க. அப்பா எப்போ ஒரு மனுஷன் தண்ணியை சுமந்து கொண்டு போவான், அவன் பின்னாடி போய் கேளு, அவன் கப்பல் முதலானவைகளை கொடுப்பான். ஹல்லேலூயா. தனக்கு ஒரு சொந்த வீட்டை வாங்காதவர் இயேசு கிறிஸ்து. ஒரு ஊழியம் முழுவதும் தாழ்மையுள்ளவராகவே அவர் கடந்து போனார். இந்த காலவழிகளை வேதம் சொல்கிறது, பவுனியாக இயேசு கழுதைகளை ஏற்றுக்கொண்டார். அவர் முதலாவது எப்படி பண்ணாரா? பரிசுத்தப்பட்டவராக பண்ணார். ஹல்லேலூயா. ஒருவனும் ஒரு காலம் இராத கல்லறை, ஒருவரும் பிறவாத கண்ணின் வயிற்றில்லை, ஒருவரும் வைக்கப்படாத கல்லறையிலே இயேசு தன் வாழ்க்கையின் பரிசுத்தத்தை காண்பித்தார். இரண்டாவது எப்படி கடந்து போனார்? நீதி உள்ளவராக கடந்து போனார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக தன் ஆத்தும ரட்சிப்பு கொடுக்கும்படி, மனம் திரும்பலை கொடுக்கும்படி, ரத்தம் சிந்தி மீட்கும்படியான இரட்சகராய் கடந்து வந்தார். நான்காவது வேதம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவராய் கடந்து போனார். இந்த நான்கையும் நாம பரிசுத்தத்தையும் நீதி செய்கிறவர்களாகவும் ரட்சிக்கிறவர்களாகவும் தாழ்மையுள்ளவர்களாக கிறிஸ்து அடையாளம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமாம். ஆயத்தமாக கர்த்தருக்காக காத்திருக்கும்படியாக, கர்த்தருக்காக பவனை சொல்லும்படியாக அந்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எத்தனை கிடைக்காத ஒரு பாக்கியம், ஸ்வாக்கு மேன்மை இந்த சபைகளை கொடுத்ததற்காக சொல்கிறேன். பிள்ளைகள் பிரகாரமான தடைகள் விதைக்கப்பட்டிருந்தார்கள், தொற்றுகள் தழுவி கொண்டிருந்தார்கள். அதற்கு மத்தியில் இயேசுவை சுமந்து கொண்டு போகும்படியாக, உண்மை அறிவியல் அறிவில் வாசனை வீசும்படியாக கற்றுக் கொடுத்த நல்ல தெய்வக்காக அவருக்கு நன்றி சொல்லுகிறோம். உண்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தகப்பட இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவரோடு பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த உள்ளவராய் கடந்து போனேன். ஒருவனும் ஒரு காலம் இல்லாத கழுதை குட்டிகள் இயேசுவை பவனியாய் போயிருந்ததை நாங்கள் தியானிக்க, நீதி செய்கிறவராய் கடந்து போய் என்பதை, ரட்சிக்கிறவராய் கடந்து வந்து என்பதை, தாழ்மையுள்ளவராக கடந்து வந்து என்பதை தியானிக்க தீவன் கொடுத்து நல்ல கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் பரிசுத்தப்படுவதாக, உலகத்தை நீதி பின்பற்றுகிறவர்களாக, அல்லது மற்றவருடைய ரட்சிப்புகளை வழிநடத்திக் கொள்கிறவர்களாக, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்கள் அநேகருக்கு முன்பே தாழ்மை உள்ளாய் நிற்கும்படியாக தேவர்களை மாற்றும்படியாக அர்ப்பணிக்கிறோம். அடுத்த நாள் வந்து அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். விசேஷம் இந்த வாரத்திலே பிறந்த நாளை காண்பு அன்று தெய்வ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் மனதார நாங்கள் வாழ்த்தும். கர்த்தருடைய சுகம் பலன் பாதுகாப்பு நிறைக்கும்படியாக சொல்லிக்கிறோம். இந்த வாரத்தில் திருமணத்தை காண அன்பு தெய்வ பிள்ளைகளை நம்முடைய சபையை செய்த மனதார மீண்டுமாய் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நன்மையான கரம் இருந்து இதர வாழ்க்கையை கர்த்தர் போதுமானவராக இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த நாளில் புதிதாக நாளைக்கு வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய ஜனத்திற்காக ஸ்தோத்திரம். சபையாய் சேர்ந்த மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில் யாராவது வியாதி பெற்று பயணத்தோடு இருப்பார்கள் சொன்னார். கர்த்தர் பூரண சுக பலன் ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுத்து பரமாத்மா மக்களை கொண்டு வந்து சேர்க்கும்படி நாங்கள் அர்ப்பணித்து சொல்லிக்கிறோம். இந்த மாநிலத்தில் விசேஷ ஆராதனை தொடர்ந்து எல்லா பரிசுத்த ஆராதனை கூட வேண்டும். விசேஷ மனிதர்கள் நாங்கள் வாஞ்சை கலந்து கொள்ள தேவன் கிருபை செய்யும்படியாக இப்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, நாம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்தும் சகல ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய வருகப்பட்ட வியாபாரங்களுடைய ஊழியங்களோடு விசேஷமாக இந்த வாரத்தில் பிறந்த நாளை காண்பப்படுகிறோம். புதிய மக்களோடு பலவீனப்பட்டிருக்கிற நாளை கர்த்தருடைய பிள்ளைகளோடு